பாரெங்கும் பட்டொரி வீசி பறக்கும் பாரத தாயின் மணிக்கொடியை இந்த சுதந்திர திருநாளில் வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் உடன் பிறவா சகோதரர்களுக்கும் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இந்த தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே என்ற பாரதியாரின் வரிகளுடன் எனது உரையை தொடங்குகிறேன். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தாய் நாட்டை சிறந்த தெய்வமும் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தாய் நாட்டை சிறந்த தெய்வமும் இல்லை. அத்தனை பெருமை வாய்ந்த என் தாய் திருநாட்டை அந்நியர்கள் வஞ்சனையால் அபகரித்தனர், நம்மையே அடிமையாக்கினர். மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததால் பல இன்னல்கள் அனுபவித்து துன்பக் கடலில் மூழ்கினர். இறுதியில் பாரத மாதாவின் கைவிலங்கை உடைக்க மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரமங்கை வேலுநாச்சியார், திருப்பூர் குமரன் போன்ற எண்ணற்ற தியாகிகள் போராடினர். அவர்களின் தியாகத்தாலும் அஹிம்சை வழியில் போராடியதாலும் மக்கள் ஒன்றுபட்டு நின்றதாலும் ஆங்கிலேயர்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர். வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் எனும் மந்திரம் கொண்டு 1947 வருடம் ஆகஸ்ட் 15 நாள் சுதந்திரம் எனும் மாபெரும் உரிமையினை பெற்றோம். அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாம் பேணி காப்பது மிகவும் அவசியம். அதை கருத்தில் கொண்டு இமய முதல் குமரி வரை உள்ள எல்லையில் எண்ணற்ற வளங்களை பெற்ற நம் நாட்டை பேணி காப்பது இந்தியர்களான நம் அனைவரின் கடமையாகும். நாம் இருக்கும் நாடு நமதென்று அறிவோம், அது நமக்கே உரிமை என்று அறிவோம். பூமியில் இனி யாருக்கும் அடிமை செய்யோம், பரம்பூரணனுக்கே அடிமை செய்து மகிழ்வோம். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம், வளர்க தமிழகம், வளர்க தமிழகம். வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.